ஓம் முருகா சரணம், கந்தா சரணம், கதிர்வேலா சரணம், அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே சரணம் சரணம். இந்த முருகப்பெருமான் உன்னிடம் ஒரு விஷயத்தை கூற காத்து கொண்டிருக்கின்றேன். என்னை காக்க வைப்பாயா என் செல்லமே? என்னை நேசிக்கும் நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையில்லை. ஏனென்றால் என் செல்ல பிள்ளையை காப்பது எனது கடமை அல்லவா? உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும், ஆசைகளும், கனவுகளையும் நான் நன்கு அறிவேன். உன் தேவையை இந்த முருகப்பெருமான் நான் நன்கு அறிவேன். எது நன்மையோ அதை மட்டும்தான் உனக்கு அளிப்பேன் என் செல்லமே. எதற்காக கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? நீ எது செய்தாலும் சரி, பேசினாலும் சரி, அது உடனே எனக்கு தெரிந்துவிடும். ஆகவே பொறுமையாக இரு. இந்த முருகப்பெருமானை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய். பசி என்று வருபவர்களுக்கு வயிறார உணவு கொடு. உன்னால் முடிந்த அளவு அவர்களுக்கு உதவி செய் என்றுதான் நான் சொல்கிறேன். அவர்களை காக்க வைக்காதே. நீ செய்யும் தான தர்மங்கள் உன் குடும்பத்திற்கு உனக்கு பல புண்ணியங்களை சேர்க்கும். நீ ஒருவருக்கு யாசகம் செய்தால் அது உனக்கு 100 மடங்கு உன்னிடம் திரும்பி வரும், சேரும் என் செல்லமே. முருகா, நான் சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிறது என்று சில பேர் யாசகம் கேட்டு வருவார்கள். அவர்களுக்கு உன்னால் முயன்ற உதவி செய். அவர்களை காக்க வைக்காதே. ஆம் செல்லமே, ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல பிள்ளை. உன் வாழ்க்கை நிச்சயமாக பொற்காலமாக இருக்கப் போகிறது. நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும், அமையும். ஆனால் வாழ்க்கை என்றால் கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும்? சொல் பார்க்கலாம். ஆகவே வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாமல் யாரும் ஜெயிக்கவே முடியாது. இன்பங்கள், துன்பங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். எப்படி பகல் இரவு என இருப்பது போலத்தான். அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை வளர்த்து கொண்டால் நிச்சயமாக நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய். அதைத்தான் நான் இந்த முருகப்பெருமான் அறிவுரையாக உனக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன். நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம். நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம். எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கி கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அமர்த்திவிடு. அந்த எண்ணங்களை நிச்சயமாக அந்த எண்ணங்களை உன் மனதில் பதிய வைத்து விடு. இது நிச்சயம் நடக்கும். அதே நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஏற்படும் இன்பங்களையும் துன்பங்களையும் மனதார ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள். துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர எந்நேரமும் அதையே நினைத்து புலம்பக்கூடாது, அழுகக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அதை மனதில் வைத்து நம்பிக்கையோடு திறம்பட செயல்படும். எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும். இது இவ்வுலக நியதி. இந்த உலகத்தின் நியதிப்படியை தக்க சமயத்தில் எல்லாம் பாடம் புகட்டும். எப்பொழுதும் தோல்விகளையே தொடர்ந்து சந்தித்து வருகிறேனே என்று வருத்தப்படாதே, புலம்பாதே. ஏனென்றால் நடப்பவை யாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி சென்று கொண்டே இரு. தொடர் முயற்சி உன் வாழ்வில் நினைத்ததை நிச்சயமாக நிறைவேற்றும் என்று நிலையிலும் நம்பிக்கையை இழந்து விடாதே. நான் ஒன்று சொல்லட்டுமா? என் செல்லப்பிள்ளை, நீ உன்னுடைய கடமைகளை செய். எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள். உனக்கு தேவையானது நிச்சயம் உன்னை வந்து சேரும். வாழ்வில் தோல்வி, அவமதிப்பு, ஏமாற்றம் இவைகளின் அனுபவத்தை நினைவில் கொள்ள வேண்டுமே தவிர அந்த நிகழ்வுகளிலேயே எந்நேரமும் மூழ்கி இருக்கக்கூடாது. அதே போலத்தான் விடியும் என்று காத்திருந்த நாட்கள் வெளிச்சத்தை பார்க்க தொடங்கும் முன் இருள் மெல்ல நகர்வதை உணர்வோம். அதே போலத்தான் உன் இருளான நாட்கள் மெல்ல உன்னை விட்டு நகர்வதை உணர்ந்து வருகிறாய். இந்த தருணத்தில் உனக்கு சில விஷயங்களை இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உனக்கு உணர்த்த வேண்டும். வெளிச்சம் வரும் வரை காத்திருந்த உன் பொறுமையை அதிகப்படுத்த இதற்கு முன்னர் துன்பத்தின் போராட்டத்தை சகித்து பொறுமையை மேற்கொண்டாய்.
ஆனால் இப்போது சொல்லும் பொறுமை என்பது உன் வளர்ச்சிக்கு நீ எடுக்கும் முயற்சியில் பொறுமையோடு செயல்படு என்று நான் சொல்கிறேன். துன்பத்தை தாண்டி நம்மால் வர முடியும் என்று இருந்த உன் நம்பிக்கையை உன் வெளிச்சத்திற்கு பின்பு நம்மால் ஜெயிக்க முடியும் உழைத்து என்று நம்பிக்கையோடு செயல்படுகிறாய். கோபத்தை கட்டுப்படுத்த உன்னை சில விஷயங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே. அப்படித்தானே உன்னிடம் சொல்லி இருந்தேன். ஆனால் இப்போது உன் வெளிச்சத்திற்கு உன் அலட்சியத்தையும் கோபத்தையும் உன் மனதிலிருந்து எடுத்து பெரிதாக்கி கொள்ள வேண்டாம் என்று தான் கூறுகிறேன். உன்னை கோபப்படுத்தினால் அதை அமைதியாக கடந்து செல். அவர்கள் முன்னிலையில் உன் கோபத்தையோ அவர்களின் கோபத்தையோ ஒப்பிட்டு நினைத்து கடந்து செல்வதாக நினைத்து நீ எதிர்த்து சொல் கூறி அலட்சியமாக செல்லாதே. கோபம் வந்தால் அடக்கிவிடு என் செல்லமே. அந்த நேரத்தில் முருகா முருகா என்று என் நாமத்தை சொல். உனக்கானது மனம் தெளிவாகிவிடும். உனது எண்ணங்களை நீ கேட்டதை போலவே மாறத் தொடங்கி உள்ளது. அதை அப்படி என்னுடன் கைபிடித்து கொண்டு சென்று பாதையில் பயணம் செய். மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது. நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள். புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் இந்த முருகப்பெருமானின் அருளும் என் அன்பும் என் உயிரும் என் மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன். இந்த முருகப்பெருமானின் முழு மனதில் இடம் பிடித்து என் அருளும் ஆசியும் உனக்கு என்றும் உண்டு என் செல்லவே. கவலைப்படாதே. உனக்கானதை நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் அள்ளி அள்ளி தரப்போகிறேன். கவலைப்படாமல் நான் சொல்லும் இலக்கினை மட்டும் உன் மனதில் அப்படியே கேள். நிச்சயமாக உனக்கானது நல்லதொரு அருளை புரிவதற்காகத்தான் இந்த முருகப்பெருமான் உன்னிடம் வந்திருக்கிறேன். யாம் இருக்க பயமே, வேலுண்டு வினையில்லை. ஆம் செல்லமே. ஓம் முருகா போற்றி. ஓம் முருகா போற்றி. ஓம் முருகா போற்றி போற்றி.